நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ இந்த மாதிரி எல்லாம் எங்கேயாவது நடந்து கேள்விப்பட்டிருக்கியாமா? கல்யாணங்கிறது புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணு கூட தங்கச்சியை கூட்டிட்டு போறதா? ச்சே, என்னத்த சொல்றது. இந்த விஷயம் தெரிய வந்தா சீதான்னு இல்ல எந்த பையனோட அம்மாவும் கோவப்படத்தான் செய்வாங்க. சீதா உன் மேல கோவப்படுறான்னா அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும். யாரு இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறது? உனக்கு தெரிஞ்சா நடக்குது? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம் இல்ல. மனவும் அணுவும் தான் ஏதோ பேசி முடிவெடுத்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லம்மா. யாருக்கிட்ட கேட்டாலும் சரியா வராதுன்னு தான் சொல்லுவாங்க. அம்மு அணுவோட பொண்ணுங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும், அணுவுக்கு தெரியாதுல்ல. ஊருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அம்மு அணுவோட தங்கச்சி, அவ்வளவுதான். அம்முவை பாத்துக்கிறதுக்கு வேற யாருமே இல்லைங்கிற நிலைமை வந்தா அப்ப பாத்துக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா இப்ப அப்படியா? நீ இங்க இருக்கும்போது அணு கூட அம்மு போக வேண்டிய அவசியம் என்ன? நான் தான் சொல்றேனே, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கல. தெரிஞ்சிருந்தா இதுக்கெல்லாம் நான் சம்மதிப்பேனா? மனோவும் அணுவும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கும் போது அம்முவ பெரிய கஷ்டமா இருக்குன்னு அணு சொல்லிருப்பா போல இருக்கு. அதனால கல்யாணத்தை நடத்துறதுக்காக அவங்க ரகசியமா இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த முடிவை மனோவும் அம்முவும் ரகசியமா எடுத்திருக்காங்கன்னா மனோவோட வீட்டுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்தது? மனோதான் சொல்லியிருக்கணும். இல்லனா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன ஆனாலும் அணு அவங்க கிட்ட போய் சொல்லிருக்க மாட்டா. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணமே நின்னு போயிடும்ங்கிறது அவளுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்தை வீட்டுல சொல்லணும்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்படி சொல்றாங்களா? இல்ல மனோவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு தோணல. அவனே முயற்சி பண்ணிதான் கல்யாணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனே தடுக்க முயற்சி பண்ணிருக்க மாட்டான். அணுவால கல்யாணம் நின்னு போனது இது ஒண்ணும் முதல் தடவை இல்லையே. அணுவோட முதல் கல்யாணத்தை பத்தி ராமச்சந்திரன் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினதே மனோ தானே. ஆனா அது அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையானப்போ தெரியாம அந்த விஷயத்த சொல்லிட்டதா தான் மனோ சொன்னான். அதே மாதிரி தான் இப்பவும் சொதப்பியிருக்கான். இதுல இருந்து அவன் எல்லா விஷயத்திலயும் நல்லா சொதப்புவான்னு தெரியுது. அது என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நாம எதுக்குமா மத்தவங்களை குறை சொல்லணும்? எப்படி பார்த்தாலும் இதுல நம்ம பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குல்ல. அம்முவை கூட்டிட்டு போக சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அவன் யாருமா? நீயும் நானும் இன்னும் உயிரோட தானே இருக்கோம். நம்ம ரெண்டு பேரையும் அவன் மதிக்கவே இல்லையே. யாருக்கிட்டையும் கலந்து பேசாம எடுக்கக்கூடிய முடிவா இது? எல்லா காரியத்திலையும் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது. அப்படின்னா இன்னையில இருந்து எல்லா விஷயத்தையும் அவளே முடிவெடுத்துக்கிட்டோம். இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இதுக்கு மேல இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் தயாரா இல்ல. நீங்களும் என்ன கைவிட போறீங்களானே? உன்னை கைவிடுறது நான் இல்லம்மா. நம்மளோட பொண்ணுதான் நம்மளை கைவிட்டுட்டா. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கம்மா. யாரது? மனோ வந்திருக்கானே. அம்மா உங்ககிட்ட பேசுனாங்கல்ல? பேசுனாங்க. நல்லா நாக்க புடுங்குற மாதிரி தான் கேட்டிருக்கா. அம்மா எப்பவுமே அப்படிதான். ஒரு விஷயம் கேள்விப்பட்டுட்டா முன்ன பின்ன யோசிக்காம அப்படியே பேசிடுவாங்க. கண்டபடி வார்த்தையை விடுவாங்க. அதை பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லதான் நான் வந்தேன். உன்னோட அம்மாவுக்கு மட்டும் இல்லப்பா, யாரா இருந்தாலும் கண்டிப்பா வருத்தம் இருக்கதான் செய்யும். அடிப்பட்டா எல்லாருக்கும் வலிக்கதான் செய்யும். மனுஷனை ஆண்டவன் படைச்சிருக்கிறது வெறும் கல்லு மண்ணை வச்சு இல்லையே. என்ன வேண்டாலும் பேசலாங்கிற அகம்பாவம் இருக்கு பாரு, அது உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கு. பல தடவை அந்த அம்மா எல்லாமே பேசுறத நான் கேட்டிருக்கேங்கிறதுனால தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இத பத்தி நீங்க என்ன சொன்னாலும் கேட்க நான் தயாரா இருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க தப்பு எங்க சைடு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவே உங்க கூட கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிருந்தீங்களா? அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அணுவும் நடந்துக்கிட்டா. அதனால்தான் நான் அதுக்கு ஓகே சொன்னேன். அணு உங்ககிட்ட ஏதேதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க? அம்மு அணுவோட பொண்ணுன்னு எனக்கு தெரியும்ல. அதனாலதான் அணு என்கிட்ட கேட்ட உடனே நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அணுவும் அம்முவும் அம்மாவும் பொண்ணுங்கிற விஷயம் இங்க இருக்கிற நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் பாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சகோதரிங்க. கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போற ஒருத்தர் தன்னோட தங்கச்சியும் கூட கூட்டிட்டு போவாங்களா? எங்கேயாவது நடக்குமா இது?
ஒரு ஆவேசத்துல இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது அதோட விளைவு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி ஆளுக்கு முடிவு எடுத்துட்டு இருந்தா நான் தலையிட மாட்டேன். நான் புறப்படுறேன். அண்ணே, தயவு செஞ்சு போகாதீங்க. அட நீ என்னம்மா, அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பா. அதையெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க என்னால முடியாது. யார் யாருக்கு என்னன்னு தலையில ஏற்கனவே எழுதியிருக்கு. அம்முவையே பார்த்துக்கிட்டு அவ காலத்தை கழிக்கணும்னு அவ தலையில எழுதியிருக்கு. அது அப்படியே நடக்கட்டும், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னைய கூப்பிட்ட? உங்ககிட்ட ஏதோ பெரிய மாற்றம் தெரியுது. என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. இல்லையே, நடையில ஒரு பலத்தை பார்க்க முடியுது. குரல் கொஞ்சம் கணீர்னு இருக்கு. பார்வை நல்லா ஷார்ப்பா இருக்க. சத்தான சாப்பாடு சாப்பிட்டீங்களா? ஏப்பா நீ ஆளை விடுப்பா, எனக்கு டைம் ஆகுது. அடடா இல்லைங்க, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? குடிச்சிட்டு வந்து வழியை மறிக்கிறது, கண்ட கண்ட கேள்வியை கேட்டுட்டு இதே வேலைதான் இல்ல? ஐயோ மாஸ்டர், இன்னைக்கு சத்தியமா நான் குடிக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சே நான் குடிச்சு. இனிமே என் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிப்பேன்னு ஒரு முடிவுல இருக்கேன். அப்படின்னா இனி நீ குடிக்க வேண்டியது வராது. முடிவு பண்ண கல்யாணம் நின்று போச்சு. என்ன, கல்யாணம் நின்று போச்சா? நின்று போச்சு. அதனால தான் சொன்னேன், என்கிட்ட எதுவும் கேட்காத. இல்ல, கல்யாணம் நின்று போக என்ன காரணம்? அதை நீயே போய் விசாரி. எனக்கு வேற வேலை இருக்கு. என்ன நிறுத்தி கேள்வி கேட்கறத விட்டுட்டு நீயே போய் என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. இல்ல, நீங்க பாருங்க, அவன் கல்யாணம் வேணான்ட்டானா? அந்த மனோ, அவன் குடலை உருவிடுவேன். நான் அவனை ஏற்கனவே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டவனோட குடலை உருவுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீ முதல்ல போய் உன் பொண்ணை விசாரிச்சு பாரு. இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கும் ஒரு அளவு இல்ல. இங்க பாருங்க, என்ன விஷயம்னு ஓப்பனா சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிவாதமோ தாங்குற அகங்காரமோ என்னைக்குமே இருக்கக்கூடாது. என்னத்த சொல்றது, அது உன் பொண்ணு இல்ல. நீங்க விஷயத்த சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அவ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போகலாம். எந்த பொண்ணு? அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காள, அம்மு. அவளையும் கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிக்கிறான். அவ எதுக்கு யாருக்கோ பிறந்தவளை கூட்டிட்டு போனோம்? அவளுக்கு என்ன அவ்வளோ வைக்கிற? அது என்னன்னு நீயே போய் உன் பொண்ணுகிட்ட விசாரி. எங்கேயாவது இப்படி நடந்து நீ கேள்விப்பட்டிருக்கியா? கல்யாண பொண்ணு தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போய் புகுந்த வீட்டுல வாழ்வாளாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ஊரே கை கொட்டி சிரிக்கும். இல்ல, இந்த அணு எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அவ அம்மா சொன்னால என்ன? யாரு? பத்மஜாவா? இத பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாதுப்பா. இது அணுவும் மனவும் சேர்ந்து எடுத்திருக்கிற முடிவு. அதனாலதான் நான் சொல்றேன், இத பத்தி நீ அணுகிட்ட போய் பேசு. அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டா இதுல நான் போய் என்ன பேசுறது? இல்ல மாஸ்டர், அவளும் அவனும் சேர்ந்து எடுத்த முடிவுன்னா இந்த கல்யாணம் எதுக்காக நின்னு போச்சு? இந்த விஷயம் எதுவுமே பையனோட வீட்டுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிய வந்ததும் கல்யாணம் நடக்காதுன்னுட்டாங்க. அவளோட அப்பாவா? அவங்க கிட்ட போய் பேசுற. எதுவா இருந்தாலும் இதுல நான் தலையிடுறதா இல்ல. இனிமே எல்லாம் அவங்களே பாத்துக்கிட்டோம். எல்லா விஷயத்திலும் தலையிட்டு இப்ப என் பேர் தான் கெட்டு போச்சு. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, நான் தான் அன்னைக்கு கேட்கல. தங்கச்சியும் மகளையும் காப்பாத்துறதுக்கு ஓடுனேன். நிறைய பட்டுட்டேன். நீங்க இந்த முடிவை முதல்ல எடுத்திருந்தீங்கன்னா நான் தெருவுக்கு வந்திருக்க மாட்டேன். நீ தெருவில் நிக்கிறதுக்கு காரணம் உன் ஆணவமும் அகம்பாவமும் தான். ஓ, முழுகிற கப்பல்ல இருந்து தப்பிச்சு ஓடுறீங்களோ? மடி நிறுத்து. என்ன பணம் பறிக்க வந்தீங்களா? வழிபறி கொள்ளைக்கார மாதிரி. இங்க பாருமா, எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? முதல்ல வண்டி ஆஃப் பண்ணு. நான் பண்ணிக்கிறேன், விடுங்க. என்ன தெரியணும் உங்களுக்கு? இல்ல, உன் கல்யாண விஷயம் என்னாச்சு? அந்த ஆட்டோக்கார சம்பந்தமா? அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. அத பத்தி கேட்கல. அப்புறம் நீங்க எனக்கு வேற சம்பந்தம் எதுவும் கொண்டு வரலையே. அட கோவப்படாதம்மா. இல்ல, அந்த மனோக்கும் உனக்கும் கல்யாணம் பேசி வச்சாங்களே, அது என்னாச்சுன்னு கேட்டேன். என்ன திடீர்னு என் கல்யாணத்து மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? நானும் சேர்ந்து நடத்த போற கல்யாணத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்லாம இருக்குமா என்ன? நீங்களும் சேர்ந்து நடத்த போறீங்களா? இத நான் இப்பதானே கேள்விப்படுறேன். உண்மையை சொல்லுனா, நீ அந்த மனோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. சரி, உனக்கு பிடிச்சிருக்கு, அதான் நடத்தி வச்சிடலாமேன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் அம்மா காலை பிடிக்காத குறையா வந்து கெஞ்சி கேட்டா, அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். என்னது? அம்மா வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? வந்தா? அவங்க வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் நம்ப மாட்டேன். அட
உனக்கு சந்தேகம் இருந்தா வீட்லயே போய் கேளு. சரி, அதை போட்டு விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டேன்ல. டேட் எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. ஆனா அது சொதப்பிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேனே. என்னன்னு கேள்விப்பட்டீங்க? அந்த கல்யாணம் நடக்காதாமே. கல்யாணம் நடக்கணும்னா நீ ஏதோ நிபந்தனை வச்சியாமே. நிபந்தனையா? என்ன நிபந்தனை? நானும் மனோவும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நாங்க எப்போ பேசி முடிவு பண்ணிட்டோம். பல காரணங்களால அது கொஞ்சம் தள்ளி போகுது. அப்படி எந்த நிபந்தனையை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க? இல்ல, கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போவன்னு சொன்னியா? என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? அது உங்ககிட்ட யார் சொன்னது? என்கிட்ட சொன்னது வேற யாரும் இல்ல, உன்னுடைய மாமன் தான், அந்த கிழவன். அதை விடு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணை உங்கள கூட்டிட்டு போவன்னு நீ அடம் பிடிச்சியா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அட, நீ ஏமா என்கிட்ட கோவப்படுற? நீ சொன்ன விஷயம் எனக்கு பிடிக்கலனாலும் உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நின்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அந்த கல்யாணம் நின்னதை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படாத. இனிமே ஆட்டோ டிரைவரோ கார் டிரைவரோ யாரும் தேவையில்ல. கை நிறைய சம்பாதிக்கிற ஒருத்தனை பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். அது ஒரு அப்பாவா என்னுடைய கடமை இல்லையாமா? நீங்க தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க உரிமையை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு என்கிட்ட வராதீங்க. என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அட, என்னம்மா நீ யாருக்கிட்டே பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் நான் உன்னுடைய அப்பா இல்ல. உன் கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு வருத்தம் இருக்காதா? அத எப்படியாச்சும் நடத்தணும் தானே நானும் ஆசைப்படுவேன். அதனாலதான் சொல்றேன், இந்த வரன் இல்லைனாலும் வேற வரனை நான் கொண்டு வருவேன். நீங்க எனக்காக மாப்பிள்ளையை தேடி அலைய வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கும் உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இல்ல, ஒரு நிமிஷம். அம்மா, அம்மா எங்க? அவ பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னாச்சுமா? முடியலையா? லேசா தலை வலிக்குது. என்னம்மா, ஏதாவது புது பிரச்சனையா? எதுக்காக இப்ப அப்படி கேக்குற? வர வழியில அப்பாவை பார்த்தேன். கல்யாணத்தை பத்தியும் அம்மாவை பத்தியும் எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன விஷயம்? எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சு வைக்கிறதே நீதான். உன்னால எனக்கு தான் தினம் தினம் போராட்டமா இருக்கு. நான் என்னம்மா பிரச்சனை பண்ண? இத்தனை வருஷம் நான் சொன்னதை கேட்டுதா நீ வாழ்ந்திருக்க. இப்ப நீ வளர்ந்துட்ட, நீயே முடிவுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்ட. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நான் எடுத்த எந்த முடிவு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? மனோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது அம்மாவை கூட்டிட்டு போகணும்னு நீ ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? அது நான் மனோ கிட்ட பேசின விஷயம். அது நடக்காதுன்னு ஆரம்பத்திலே நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் நீ எதுக்கு மனோ கிட்ட அந்த விஷயமா பேசி ரகசியமா சம்மதம் வாங்க? அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னதால மனோதான் அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. அம்மாவை நம்ம கூட கூட்டிட்டு போயிடலான்னு. நானும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதனால என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதெல்லாம் ஊர் உலகத்துல எங்கேயாவது நடக்குமாடி? கல்யாணம் ஆகி வர ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணையும் கூட கூட்டிட்டு வரேன்னு சொன்னா அதுக்கு யார் சம்மதிப்பா? அதை இப்ப யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? எனக்கும் மனோக்கும் அதுல பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன? அப்படி நீங்க 2 பேர் முடிவு எடுத்துட்டா மட்டும் போதுமா? அதுவும் முக்கியமா அம்முவோட விஷயத்துல. அம்முவோட விஷயத்துல முடிவு எடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? அம்முவோட விஷயத்துல உன்னை விட உரிமையும் அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு. அத நீ மறந்துடாத. உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுறீங்க? சில நேரங்கள்ல அத நீ மறந்து நடந்துட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்முவோட சொந்தக்காரங்க அவளை இங்க கூட்டிட்டு போறதுக்காக வந்ததுக்கு நீ அம்மாவை கூட்டிட்டு வீட்டை விட்டே போயிட்ட. நீ சொன்னதுக்கெல்லாம் அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? அம்மு இங்க இருந்து அனுப்புறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதுனாலதான். அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டேங்கிறதுனால அம்மு விஷயத்துல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை நீ மட்டும் தனியா எடுக்கலாம்னு நினைக்காத. இப்ப நீங்க என்னதாம்மா சொல்ல வரீங்க? உனக்கும் மனோவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இந்த உலகத்திலே சந்தோஷப்பட போற ஆள் நானாதான் இருப்பேன். ஆனா உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்முவை கூட்டிட்டு போக நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மு ஏன் கூட இங்கதான் இருப்பா. உனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து அவளை பாரு. கல்யாணம் முடிஞ்சு போற பொண்ணு
புருஷனை அனுசரிச்சு புகுந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி தான் எப்பவுமே வாழணும். அதை விட்டுட்டு தங்கச்சி தூக்கிக்கிட்டு தோல்ல சுமந்துக்கிட்டு போறதில்ல. அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையே இல்ல. அனு, தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டு இருக்காத. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. இது யாருக்காவது தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி கூட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணா நீ புகுந்த வீட்டுக்கு போவேன்னு சொல்றியே அனு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லம்மா. போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஹலோ சார், வாங்க சார். பார்த்து பார்த்து என்ன தள்ளாடிட்டே வரீங்க? சேச்சே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் நான் தள்ளாடவே மாட்டேன் சார். நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் நான் மட்டும் இப்படி ஸ்டெடியா இருப்பேன். அது நான் வாங்கி வந்த வர அப்படி. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறீங்க போல இருக்கு. இல்ல, எல்லாமே கொஞ்சம் ஓவரா இருந்தாதான் எனக்கும் பிடிக்கும். அதுவும் குறிப்பா சரக்கு விஷயத்துல. என்ன இவ்வளவு தூரம்? இது ஒன்றும் பார் ஒன்றும் இல்லையே. இல்ல சார், நான் கொஞ்சம் பேங்க்ல இருந்து பணம் எடுக்க வந்தேன். பேங்கா? இங்க எங்க இருக்கு பேங்க்? ஐயோ சார், நீங்க தானே சார் என்னுடைய பேங்க். அதுக்காக தானே சார் நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்ப அப்படி என்ன தேவை உங்களுக்கு? திரும்ப குடிக்க தானே? சார், உங்களுக்கு ஞான திருஷ்டி இருக்கு சார். எப்படி எப்படி சார் பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சீங்க குடிக்கிறதுக்குன்னு? கரெக்டு தான் சார். குடிக்கிறதுக்கு தான் கேட்டேன். வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் அந்த கடவுள் என்னை குடிக்க வைக்கிறான். அதுக்கேத்த மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஏதாவது நடந்துடும். நீங்க என்னைக்கு குடிக்காம இருந்திருக்கீங்க? குடிக்கிறதுக்கு காரணம் தேடி அலையறவங்களுக்கு எல்லாமே ஒரு காரணம் தான். அதுக்கு கடவுளை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சார், கடந்த ஒரு வாரமா நான் தண்ணி அடிக்கவே இல்லை சார். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு தான் நான் தண்ணி அடிக்காமையே இருந்தேன். அப்படி என்ன நல்ல காரியம்? நீ குடிக்காம இருக்கன்னா அது கண்டிப்பா பெரிய விஷயமா தான் இருக்கும். அது என் பொண்ணோட கல்யாணம் கன்ஃபார்ம் ஆனதுனால நான் குடிய நிறுத்தினேன் சார். நிறுத்திட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன்னு அர்த்தம் இல்லை. தற்காலிகமா கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சிருந்தேன். ஆனா என்னாச்சு? என்னாச்சு? நீ மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்ட, அவ்வளவுதான். சார், ஏன் அப்படி நடந்துச்சுன்னு என்கிட்ட கேளுங்க சார். நீங்க கேட்க வேண்டாம், நானே சொல்றேன். நான் ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்கேன்னு நானே சொல்றேன். சார், என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு சார். கல்யாணம் நின்றுச்சா? அது எப்படி? அது எப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கதை சார். ரொம்ப ரொம்ப பெரிய கதை. உங்களுக்கு அதை கேட்க மனசும் நேரமும் இருந்தா மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றேன். நீ சொல்லு, ஆனா அந்த பெரிய கதையை கொஞ்சம் சுருக்கமா சொல்லு. என்னோட பொண்ணு அவ பாவம் சார். நான் இப்படி குடிச்சிட்டு சுத்துறத பார்த்தா அவ என் மேல கோவப்படுவா. இருந்தாலும் அவ பாவம் சார். ஆனா அவளோட அம்மா, அதாவது என்னுடைய பொண்டாட்டி இருக்காளே, அவ பயங்கரமான ஆளு சார். கேடி. அவளாலதான் என் குடும்பமே அழிஞ்சது. அவ எனக்கு தெரியாம என் பொண்ணோட கல்யாணம் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கா. அந்த விஷயமே எனக்கு சமீபத்துல தான் தெரிஞ்சது. அப்புறம் உன் பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சுன்னு சொன்ன? அடைச்ச, அது இப்ப நடந்த விஷயம் சார். நான் சொல்றது இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம். சரி, இப்ப அந்த கல்யாணத்துக்கு இப்ப என்னாச்சு? அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானா. அதனாலதான் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க ஏற்பாடு இருந்தது. அதுவும் இப்ப நின்னுருச்சு. நீ இப்போவும் ஏன் கல்யாணம் நின்னுதுன்றது காரணத்தை சொல்லல. அது முதல்ல நடந்த கல்யாணத்துக்காக இந்த கல்யாணம் ஒன்றும் நிக்கல. அது வேற ஒரு கதை சார். என்னுடைய பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சின்னு சொன்னா அவ என் பொண்ணு கிடையாது. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சத்தியமா சார், உண்மை யாருக்கு தெரியும்? ஏதோ பக்கத்தூர்ல இருந்து எடுத்து வளர்த்ததா சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைய பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்றதுதான் உண்மை. எனக்கு மட்டும் இல்ல, வேற யாருக்குமே அந்த குழந்தைய பத்தி தெரியல. கல்யாணம் நின்னதுக்கான காரணம் தான் சொல்லிட்டு இருக்கியா? ஆமா சார், அத சொல்லதான் இப்ப ஆரம்பிச்சேன். ஆனா ஒண்ணு சார், என் பொண்ணுக்கு அந்த குழந்தை மேல அன்பு ஜாஸ்தி சார். அதாவது அவங்களால பிரியவே முடியாதுன்ற அளவுக்கு. அதுதான் சார் இப்ப வினையாச்சு. கல்யாணம் முடிவானது என் பொண்ணு சொல்லியிருக்கா.
கல்யாணம் முடிஞ்சு வரும்போது என் தங்கச்சியை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு மேல கல்யாணம் நிக்கிறதுக்கு வேற என்ன காரணம் வேணும் சார்? அதுக்கு எப்படியும் ஒத்துப்பாங்க. வேணாம் தான் சொல்லுவாங்க. அதுதான் நடந்தது. பையன் வீட்டுல அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அட, அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. ஆனா நின்னு போனது என் பொண்ணோட கல்யாணம் ஆச்சே சார். நீ உன் பொண்ணுகிட்ட பேச வேண்டியதானே? அது சரியில்லைன்னு சொல்லி புரிய வச்சா உன் பொண்ணு முடிவு மாத்திக்கலாம்ல. சரி, நீங்க சொன்னதுனால நான் அவளை இன்னொரு தடவை சந்திக்கிறேன், பேசுறேன் சார். அவன் போனா போய் தலையிடு சார். வேற ஒரு தங்கமான பையனா பார்த்து அவளுக்கு நான் கட்டி கொடுப்பேன். ஏன் வேற யாராவது பார்த்து வச்சிருக்கியா? பார்த்து வச்சிருக்கியான்னா ஆமா. சாரு. நானா? ஐயோ, சாரெல்லாம் கிடையாது. உங்களை போலயே அவரு இப்படிதான் இருப்பாரு. இதே மாதிரி ஒரு தாடி, இதே உயரம் கூட, இதே மாதிரி ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை. ஒருவேளை நீங்களா இருந்தாலும் அவளை தட்டி கழிக்க முடியாதுல்ல. பிரில்லியன்ட் சார், பிரில்லியன்ட். அவ என்ன மாதிரிலாம் இல்ல, பிரில்லியன்ட் சார், பிரில்லியன்ட். அவ இந்த சார் இது எப்படி இந்த அப்படி வளர்ந்தது போதும், கிளம்பு. ஐயோ, இதுவே போதும். அப்போ நான் வரேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் பொண்ணு பிரில்லியன்ட் சார், பிரில்லியன்ட். நீங்க இப்ப அந்த விஷயத்த சொன்னதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல அனு, லக்ஷ்மி திரும்ப திரும்ப கேட்டதால, என் பக்கத்துல யாரும் இல்லாததால அத நான் சொன்னேன். ஏன்னா அம்முவை நாம கூட்டிட்டு வர போற அந்த விஷயம் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ஒரு பூகம்பமே வெடிக்கும்னு எனக்கு தெரியாதா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு சுப்ரியா தான் அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அம்மா திடீர்னு வந்து கேட்ட உடனே நானும் அதுக்கு ஒத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. இதுதான் நடந்தது. நான் வேணும்னே போயிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா இப்போ கல்யாணம் மறுபடியும் நின்னு போச்சுல்ல. இதோட எத்தனை தடவை நம்ம கல்யாணம் நின்னு போயிருக்கு. யார்கிட்ட சொன்னாலும் இதையே அபசகுணமா சொல்றாங்க. அபசகுணம்னு எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரோட மன பொருத்தம் தான் முக்கியம். நமக்குள்ள அந்த பொருத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அபசகுணத்தை பத்திலாம் கவலைப்பட்டுக்கிட்டு நாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா இப்போ கல்யாணம் நின்னு போயிடுச்சு. உங்க வீட்டுல இதுக்கு மேல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நாம 2 பேரும் மேஜருங்கிறத மறக்காத. நாம இப்ப என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா யாரால என்ன பண்ண முடியும்? அது வேண்டாம் மனோ. குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம நல்லபடியா வாழ முடியும்னு எனக்கு தோணல. நம்மள நினைச்சு அவங்க வருத்தப்படும் போது நாம எப்படி சந்தோஷமா வாழ முடியும் சொல்லு? அவங்க மேல இருக்கிற கோவத்துல நாம வேணா அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா அதனால அவங்க மனசுல ஏற்படுற காயம் காலத்தால அழிக்க முடியாத ஒன்னாதான் இருக்கும். உடனே அந்த முடிவுக்கு வரணும்னு நான் சொல்லல. அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அம்மு விஷயத்துல யார்கிட்டயும் கலந்து பேசாம நானா ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு என் மாமாவும் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. அம்மாவும் என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. இனிமே உன் இஷ்டப்படியே எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அவசரப்படுறோமோன்னு எனக்கு இப்ப தோணுது. நீ எதுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்க? கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நம்ம வீட்டு ஆளுங்களோட எதிர்ப்போ டென்ஷனோ எல்லாமே குறையும். அப்ப நாம அவங்க கிட்ட மெதுவா விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம்ல. அம்முவோட விஷயத்துல நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை இல்லைன்னா வேற யார் என்ன சொல்ல போறாங்க? ஆனா இதையெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். இப்போதைக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் ஆறப்படுவோம். சுப்ரியாவோட கல்யாணத்தை முதல்ல நடத்துங்கன்னு நான் வீட்டுல சொல்லிடுறேன். நீ எதுக்கும் பயப்படாத. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். வா. இவ்வளவு நேரமா கேக்குறேன், நீங்க என்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. உன்னை பத்தியா? உன்னை பத்தி நான் என்ன சொல்லணும்? உன்னை பத்தி இது வரைக்கும் நான் யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேனா? சொல்லியிருந்தா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப. ஆனா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதுதான் இந்த ராமச்சந்திரன். இப்படி பேசினா என்ன அர்த்தம்? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? நான் என் கல்யாணத்தை பத்தி கேட்டேன். உனக்கு கல்யாணமா? உனக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? இவரு என்ன ஒரு மாதிரி பேசுறாரு? அண்ணா, உங்க பொண்ணு அனுபமாவ எனக்கு கல்யாணம் பண்ணி தரதா நீங்க தானே அண்ணா சொன்னீங்க அன்னைக்கு. அதை பத்தி தான் கேட்டேன். அதுவா?
எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லுடா. அப்பதானே எதுவா இருந்தாலும் புரியும் எனக்கும். உன் கல்யாணத்தை பத்தி நான் அவகிட்ட பேசுறேன். ஆனா கன்ஃபார்மா நடந்துரும். நான் அவகிட்ட பேசுறேன். அவ அப்ப நான் சொல்றேன்டா. இதுக்கு முன்னாடியே இப்படிதான் சொன்னீங்க. டேய், இப்ப நான் முன்ன மாதிரி இல்ல, தெரியும்ல. ரொம்ப தெளிவா கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவ. ஆனா எனக்கு கணக்கே வராதே. கணக்கு போட்டாதான் கல்யாணம் நடக்குமா என்ன? டே 2-2-4 சொல்ற கணக்க நான் சொல்லல. கிளியரான பிளானிங். அதத்தான் நான் சொல்ல வந்தேன். நீ இன்னொன்னு ஊத்து. அப்பதான் அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். போதும். அண்ணன் தண்ணி. தண்ணி ஊத்தாத. கல்யாணத்தை நீங்க சீக்கிரமா நடத்தி வைப்பீங்கன்னு அந்த நம்பிக்கையில ஆசையா உங்களுக்காக வாங்கிட்டு வந்த பாட்டில் இது. இது பாட்டிலா? இது கிளாஸ் இல்லையா? என்னடா ஏமாத்திர கிறுக்கா? இது கிளாஸ் தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற சரக்கு நான் வாங்கிட்டு வந்ததா சொல்ல வந்தேன். அது புரியுது. டேய், இந்த மாதிரி நிறைய பாட்டில் தேவைப்படும். கல்யாணம் நடக்கணும்னா. ஐயோ ஐயோ, என்னடா என்ன விஷமா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன கொல்றதுக்கு பிளான் பண்றியா? அண்ணே, இந்த சரக்கு ரொம்ப நல்லா இருக்கண்ணே. தேன் மாதிரி ருசியா இருக்கண்ணே. அப்போ நீ இது வரைக்கும் தேனே குடிச்சது இல்லைன்னு அர்த்தம். தேன் மாதிரி இருக்கா? அதெல்லாம் போட்டோம். இப்ப நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அதை விட்டுட்டோம் பாரு. கல்யாண விஷயம், அனுவோட கல்யாண விஷயம் நான் நடத்துவேன். குமார் சாருக்கும் அனுபமாவுக்கும் நான் கல்யாணம் நடத்தி வைப்பேன். அதுதான் என்னுடைய லட்சியம். என்னது? அட, அவளோட அம்மா ஒருத்தி இருக்காளா, அம்மா என் பொண்டாட்டி. அவளை தலகுனிய வைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். அவ அந்த மனோவுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு நல்ல பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி நான் பார்த்து வச்சிருக்கிற பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை நடத்துவேன். அதோட அவளும் அவளோட அண்ணன் அந்த கிழவனும் டாமா காலி. அண்ணா, என்னென்னமோ சொல்றீங்க. நான் சொன்னேன் அனுபமாக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இப்பதானே அண்ணன் நீங்க சொன்னீங்க. அதுக்கு என்ன? அது எப்படி சரியா வரும்? அனுபமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்ட்டு நீங்க தானே அண்ணன் சொன்னீங்க. ஆனா இப்போ என்னன்னா குமார் சாருக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? நீங்க முன்ன மாதிரி என்னை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, டேய் டேய், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. குமார் சாருக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை நடத்துவேன்னு நான் ஒன்னும் சொல்லல. கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி நடிப்பேன். கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நானே அதை நிறுத்துவேன். நானே ஒரு பொய்ய சொல்லி அதுல இருந்து குமார் சாரை விலக்கி வச்சிடுவேன். அப்போ பொண்ணோட அம்மா வேற டமால்னு கீழே விழுந்துருவாங்கன்னு தானே சொன்னீங்க. டே, குறிச்ச நேரத்துல கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா எந்த தாய்டா டம்முன்னு கீழே விழாம இருப்பா? அது சரி. அப்படி பையன் சொல்லாம கொள்ளாம விளக்கும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாம சொந்தக்காரங்க பொண்ணெல்லாம் முழிப்பாங்க. அப்ப நான் ஒன்ன கூட்டிட்டு மணமேடையில ஏறுவேன். எப்படி இருக்கு? குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் உண்டு, வேற வழியே கிடையாது. அது நல்ல ஐடியா. ஆனா ஒண்ணு, நீ அந்த மண்டபத்துக்கிட்டே தான் நிக்கணும். அந்த நேரத்துல உன்னைய அங்க இங்க எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சதா? நீங்க பந்தலுக்கு வெளியே நின்னு ஓங்கி விசில் அடிச்சா போதும், நான் பறந்து வந்துட மாட்டேன். அது போதும், பறந்து வந்துட்டாலே போதும். ஆஹா, அது சரி. மகாராணி இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? மகாராணியா? அது யாருக்கா? உன்னை தவிர வேற யாருங்க மகாராணி? நான் அம்மு தானே. ஆமா, அம்மு மகாராணி. சிரிச்சது போதும், சீக்கிரமா சாப்பிடு. உன்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் நான் ஆபீஸ்க்கு போகணும். இப்ப எதுக்காக நீ இவளை கொண்டு போய் டிராப் பண்ற? அவ முன்னாடி மாதிரி ஆட்டோலயே ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். வேண்டாமா, இனிமே அம்முவை நானே ஸ்கூலுக்கு கொண்டு போய் டிராப் பண்றேன். நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கஷ்டப்படுற? ஸ்கூலும் உன்னோட ஆபீஸும் வேற வேற இடத்துல எல்லாம் இருக்கு. முதல்ல இவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் நீ இங்க வந்து ரெடி ஆயிட்டு அப்புறம் ஆபீஸ் போகணும். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற? எனக்கு இதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நீ இங்க வந்துட்டு போறதுக்குள்ள ஆபீஸ்க்கு போறதுக்கு உனக்கு லேட் ஆயிடாதா? நீ தானே சொல்லுவ ஆபீஸ்ல குமார் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு. சரியான நேரத்துக்கு போலன்னு திட்டமாட்டாரு அவரு. என்ன அவர் அப்படியெல்லாம் திட்ட மாட்டாருமா. ஆனா மத்தவங்களெல்லாம் மனுஷன் பொறிச்சு எடுத்துருவாருமா. எல்லாருக்கும் அவரை பார்த்தாலே பயம். ஆனா என்கிட்ட கொடுக்கற வேலையெல்லாம் நான் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன்.
ஒருவேளை அதனாலதான் நான் திட்டு வாங்காம தப்பிச்சுக்கிட்டு இருக்கேனோ என்னவோ. அதுக்காக தான் சொல்றேன், திட்டு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைய நீ ஏன் எதுக்கு உருவாக்குற? அம்மு போலாமா? வா. அனு, நான் சொல்றத கேளு. இவ ஆட்டோல போகட்டும். வேண்டாமா, நானே கொண்டு போய் டிராப் பண்றேன். அம்மு, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஸ்கூல்லயே இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் உன்னை கூட்டிட்டு போக நானே வருவேன். அம்மா, இந்த பேக்கை கொஞ்சம் பிடிங்க. வா, கை கழுவிட்டு வரலாம். என்ன சார், நான் உங்களை ஏதாவது ரொம்ப தொல்லை பண்றேனோ? தொல்லையாயிட்டேன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் என்ன மாதிரி ஒருத்தன் எப்பவும் மற்றவங்களுக்கு தொல்லை தான் சார். நான் அது தெரியாமலாம் ஒன்று இங்கே வரல. வழக்கம் போல கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இனி உன் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நில் பேலன்ஸ், காலி. நீ பல வாட்டி வாங்கினதுனால உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா நான் இங்க எல்லாமே எழுதி வச்சிருக்கேன், டேட் உள்பட. பார்க்கணுமா? ஐயோ வேண்டாம் சார், நாம கணக்கெல்லாம் பார்க்கறதே இல்லை சார். சார், நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சார். உங்களை எப்பவும் நம்புவேன். காரணம் என்னன்னு தெரியுமா சார்? நீங்க நல்லவர் சார், பார்த்தாலே தெரியும். என்னுடைய அக்கௌண்ட்டும் காலினும் தெரியும். கொஞ்சம் ஓவர் டிராஃப்ட் நினைச்சு கொடுக்கலாம்ல. வேணும்னா நான் அதை உங்களுக்கு டபுளாவே திருப்பி கொடுத்துட்றேன். நீ இப்படி குடிச்சிட்டு தள்ளாடிட்டு நடக்கிறத விட வேற எங்கேயாவது வேலை செஞ்சு பொழைக்கலாம்ல. கிடைக்கிற சம்பளத்துல கௌரவமா வாழலாமே. ஏன் இப்படி மற்றவங்க கிட்ட கையேந்தி வாழ்ந்துட்டு இருக்க? அதாவது சார், இப்படி குடிச்சு அழியணும்னு யார் ஆசைப்படுவா? ஆனா வாழ்க்கையில ஒரு லட்சியம் வேணும். அப்படி எதுவும் இல்லைன்னா என்ன பண்றது? எனக்கு போய் யார் சார் வேலை தருவா? எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட சில பேர் இருக்கதான் சார் செய்யறாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஏன் உனக்கு வேற யாரும் வேலை தர மாட்டாங்க? நீ இதுக்கு முன்னாடி வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கியா? ட்ரை பண்ணாம எப்படி வேலை கிடைக்கும்? நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் சார். எத்தனை தடவை ட்ரை பண்றது? ஒருத்தனும் வேலை தரல. ஏதோ தெரியாம ஒரு ரவுடித்தனம் பண்ணதுனால என்னை கொண்டு போய் கொஞ்ச நாள் ஜெயில வச்சாங்க. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், நல்லவன் ஆயிட்டேன்னு சொன்னா கூட எவனும் நம்ப மாட்டான். ஒரு ஜெயில் பறவையை எப்பயும் குற்றவாளியா பாக்குறது தான் எல்லாருடைய வழக்கமும். ஆனா சார், ஒண்ணு மட்டும் உண்மை, நான் வேலை கெட்டு போற எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்றதுதான் வழக்கம். அதனாலதான் எனக்கு வேலை கிடைக்கிறது இல்ல, அதுவும் எனக்கு தெரியும். ஆனா வேலை கிடைக்கணுன்றதுக்காக நான் என்னைக்குமே உண்மையை மறைச்சது கிடையாது. அப்படி ஒரு வேலை ஒண்ணு எனக்கு வேணாம் சார். எனக்காக நீங்க வேலை கொடுத்தா கூட வேண்டாம். இப்போ உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்லவா? நான் வேலை கொடுத்தா இந்த குடிகாரன் உருப்பிடுவானா? அப்படிதானே? அதானே யோசிக்கிறீங்க? அதுவும் கரெக்ட் தான். என்னால யாருக்கும் தொல்ல வேண்டாம். உங்களை மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கிறது சண்டே மட்டும்தான். நான் அதை கெடுக்க விரும்பல. சார், நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இல்ல. நீ இந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டு நல்லவனானா நான் உனக்கு வேலை தரேன். என்ன சொல்ற? சார், என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். வேலை தரேன், ஆனா குடிப்பழக்கத்தை ஃபுல்லா விட்டுறணும். கௌரவமா வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்போதான் உனக்கு நான் வேலை தருவேன். சார், நீங்களாவது என்ன நம்புனீங்களே சார். நான் என்ன வேலை வேணாலும் செய்யறேன் சார். நீங்க என்ன நம்பினா போதும். என் ஆஃபீஸில் ஒரு பியூன் வேலை இருக்கு. அந்த வேலை செய்ய தயாரா? என்ன கேள்வி இது? நீங்க சொல்ற எந்த வேலையும் நான் செய்வேன். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. என் கண்டிஷன்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். 100க்கு 100 மடங்கு மாறிடுவேன். சரி, அப்போ நாளைக்கு காலையில என் ஆஃபீஸ்க்கு வா. காலையில 10 மணிக்கு வந்து. சரி சார். அப்புறம் உனக்கு ஓவர் டிராஃப்ட் வேணும்? ஐயோ வேண்டாம் சார், நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன் சார். நான் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய வேலைக்காரன். அப்போ நான் போயிட்டு வரேன் சார். காலையில 10 மணிக்கெல்லாம் வந்துருந்தேன். ஓகே ஓகே சார். வாமா. எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா? ஐயோ இல்லம்மா, நான் இனி ₹1 கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன்.
என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் தண்ணி அடிக்கலாம்னு மட்டும் கனவு காணாதீங்க. ஐயோ, நான் அதுக்கெல்லாம் வரலம்மா. வேற எதுக்கு வந்தீங்க? என்னை பார்த்து பேசிட்டு போகவா? சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நான் எந்த கதையும் கேட்க தயாரா இல்ல. ஒழுங்கா இங்க இருந்து போங்க. இவ்ளோ நாளும் வழியில தான் நிறுத்தி தொலை பண்ணீங்க. இப்ப வேலை செய்யற இடத்துக்கே வந்துட்டீங்க. நான் இங்கதான் வேலை செய்யறேன், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, இது இது நீ வேலை பார்க்குற ஆபீஸா? அது எனக்கு தெரியாது. நானும் இங்க ஒரு வேலைக்காக தான் வந்தேன். வேலைக்காக வந்தீங்களா? யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு வேலையா? அதுவும் இங்கேயா? உங்களுக்கு யார் வேலை தரதா சொன்னாங்க? உங்களோட மேனேஜர் குமார் சார் தான் சொன்னது. வேலைக்கு வர சொல்லிட்டாரு. குமார் சார் உங்களுக்கு வேலை தரேன்னாரா? நடக்கிற கதை தான். யாராவது உங்களை ஏமாத்திருப்பாங்க. அட இல்லம்மா, குமார் சார் தாம்மா என்ன வர சொன்னாரு வேலை கொடுக்குறேன்னு. ஐயோ, குமார் சார் கிட்ட போய் சொல்லிருப்பீங்க நீங்க என்னோட அப்பான்னு. அதனாலதான் வேலை தரேன்னு சொல்லிருப்பாரு. நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? என் பேரை கெடுத்துட்டு தான் அமைதியா இருப்பீங்களா? ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புமா. நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப உங்களுக்கும் குமார் சாருக்கும் எப்படி பழக்கம்? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை வேலைக்கு வர சொல்லி எப்படி கூப்பிடுவாங்க? அம்மாடி, குமார் சார் தங்குறதுக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? நான் தானே. அப்படிதான் பழக்கம். நேத்து சந்திக்கும் போது வேலை தரதா என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் வந்தேன். ஆனா நான் உன்னோட அப்பான்னு குமார் சார்ட்ட சொல்லவே இல்லை. இது வரைக்கும் யார்கிட்டயும் நீங்க அப்படி சொல்லல. அப்படின்னா இனிமேலும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் என்னோட அப்பான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஏன் வேலையும் போயிடும். உங்களோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா குமார் சார் உங்களையே விரட்டிடுவாரு. அட, நான் நல்லா குடிப்பேன்னு குமார் சாருக்கு தெரிஞ்சுதான் என்ன வேலைக்கு வர சொன்னாரு. நாங்க 2 பேரும் முத சந்திக்கும் போதே ஒரு ஸ்டண்ட் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அவர் வேலை கொடுக்கறாரு தான் ஒரு கண்டிஷன் போட்டாரு. இனிமே தண்ணி அடிச்சிட்டு யாருக்கிட்டையும் தகராறு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். இங்க பாரு, நேத்து மத்தியானம் சரக்கு அடிச்சது இப்ப வரைக்கும் தொடவே இல்லை. எது எப்படியோ நீங்க என்னோட அப்பான்னு யார்கிட்டயும் சொல்ல தேவையில்லை. அதுதான் உன்னோட விருப்பம்னா நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லவே இல்லை. போதுமா? ஐயோ குமார் சார், குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது அது யாரு என்னன்னு தெரியாத ஒருத்தர் ஆபீஸ்க்கு முன்னாடி நிக்கிறப்போ என்ன யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, உள்ளவா. வேண்டாம் வேணாம். அட கொடுங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். உள்ளவா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே சார். வாங்க. நான் புது ஆளை அறிமுகப்படுத்துறேன். இவர் பேரு ராமச்சந்திரன், நம்ம ஆபீஸோட புது பியூன். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாரு. கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். ஒழுங்கா வேலை செஞ்சா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஜூலி, எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இவரோட வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். ராமச்சந்திரன், என்னோட பேரு ஜூலி. இது ரேஷ்மா, இவங்க பேரு சங்கீதா. வாங்க, மத்தவங்களை இன்ட்ரோ பண்றேன். அனு, கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. சார். அனு, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லையே சார். அது இல்லை, என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. உள்ளே வரும்போது உங்களை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார். டோன்ட் லை. சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உண்மைதான் சார். சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் பர்சனல். ஓகே ஓகே. அது என்னன்னு நான் கேட்கல. நான் தெரிஞ்சிக்க கூடியதாக இருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க.
ஓகே, வேலையை பார்க்கலாம். நீங்க போய் அங்க ஸ்ரீராம் அசோசியேட்ஸோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. அவங்க அவுட்ஸ்டாண்டிங்ல ஏதோ வேரியேஷன் வந்திருக்குன்னு மெயில் வந்துச்சு. லெட்ஸ் வெரிஃபை. ஓகே ஓகே சார், எடுத்துட்டு வரேன். ராமச்சந்திரன் வாங்க, இன்னொருத்தவங்களை இன்ட்ரோ பண்ண வேண்டியது இருக்கு. ஷோ, அனுபமா, இவர் பேர் ராமச்சந்திரன், நம்ம ஆபீஸோட புது பியூன். ராமச்சந்திரன், இவங்க அனுபமா. வணக்கம்மா. அனுபமா சாதாரண ஆள் இல்ல, இந்த ஆபீஸ்லயே ஸ்டார் பெர்ஃபார்மர். அதனால நீங்க பாட்டு கேஷுவலா இருந்துடாதீங்க. ஏய், நான் சும்மா ஒரு தமாஸ்க்கு தான் சொன்னேன். சரி, இப்போ நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்களா இல்ல ஃபேக்டரியில ஒர்க் பண்ணீங்களா? நான் இந்த மாதிரி ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணது இல்ல. ஆனா சொல்லி கொடுத்தா போதும், என்ன வேலையா இருந்தாலும் செஞ்சிருவேன். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? மனைவி, ஒரு பொண்ணு. உங்க பொண்ணு இப்ப படிக்கிறாங்களா? படிச்சு முடிச்சிட்டாங்க, வேலை பாக்குறாங்க. இங்க எங்கேயாவது வேலை செய்யறாங்களா இல்ல வெளியூர்ல எங்கேயாவது? இல்ல இங்கதான். இல்ல எங்கன்னா இந்த ஊர்ல தான் வேலை செய்யறாங்க. அவங்க நர்ஸாவும் டீச்சராவும் வேலை பாக்குறாங்களா? இல்ல இதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க ரொம்ப பிரில்லியன்ட். அப்போ கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது வருது. மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை இன்னும் கிடைக்கவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, நான் அவளுக்கு ராஜகுமாரன் மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சே தீருவேன். நீங்க வேணா பாருங்க. பேசி பேசி நேரம் போனதே தெரியல. நீங்க வேலைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ முதல்ல மங்களகரமா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க. அதோ அங்க கிச்சன் இருக்கு. இதோ கொண்டு வரேன். அனுபமா, உனக்கு டீயா காஃபியா? எனக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது, நான் டீ போட்டு எடுத்துட்டு வருவேன். ஆமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.